ஆம்ஸ்ட்ராங் கொலை. ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி கவர்னரை பார்க்குறாங்க. பார்த்து சிபிஐக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆம்ஸ்ட்ராங் மனைவி திருமாவளவனும் அப்படி தான் சொன்னார். சிபிஐ என்கொயரி எப்போவுமே சிபிஐ என்கொயரின்னு எப்போ கேட்பாங்கன்னா ஆளுங்கட்சி மேலே சந்தேகம் இருந்தால் தான் சிபிஐன்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் வந்து ஆளுங்கட்சி வந்து மிரட்டி தப்பிச்சிடுவாங்கங்கிறதுக்காக தான். இதே இது வந்து அதிமுக இருந்ததுன்னு இங்கே யாராச்சும் கேட்க மாட்டாங்க சிபிஐக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற அரசாங்கமே அதை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு இப்போ எல்லாம் சிபிஐன்னு கேட்குறாங்கங்கும் போது திருமாவளவன் கேட்குறாரு, இப்போ ஆம்ஸ்ட்ராங் மனைவி போய் கவர்னர்கிட்ட சிபிஐன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? திமுகவை சேர்ந்த யாருக்கோ இதில் கொலையில் பங்கு இருக்குங்கிறது தான் ஆம்ஸ்ட்ராங் மனைவி இவர் திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து யூகிச்சுட்டாங்க. அதனால தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் எப்படி கவர்னர்கிட்ட போய் கொடுத்து என்ன பண்ண முடியும்? கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. சிபிஐக்கு மாற்றணும்னா உயர்நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி கோரிக்கை வச்சு பெட்டிஷன் போடணும். அப்போ உயர்நீதிமன்றம் தான். அப்போ நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஏன் போட பயப்படுறாங்க? ஆளுங்கட்சிக்கு இதில் இது இருக்குது பங்கு இருக்குங்கிறது சொன்னால் தான் உயர்நீதிமன்றம் போடுவாங்க. அப்போ ஆளுங்கட்சியில் போய் எப்படி சொல்கிறதுங்கிறதுக்காகத்தான் திருமாவளவனுங்கள்லாம் சும்மா கவர்னர்கிட்டையும் இதுட்டையும் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உயர்நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டால்தான் இந்த வழக்கில் உண்மை வெளியில் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்கவுண்டர்லேயே வந்து உண்மை தெரிஞ்சவர் ஒருவர் கொல்லப்பட்டு விட்டார், அதில் பின்னாடி எதுவும் விஷயம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சிபிஐக்கு போனால் தான் வரும். அதனால் ஆம்ஸ்ட்ராங் மனைவர்களுக்கு சொல்கிறேன், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். உங்கள் கணவர் கொல்லப்பட்டு விட்டார், யார் மீது சந்தேகமோ அதை சொல்லுங்கள். அதனால் சிபிஐக்கு போகணுன்னு கேளுங்க. நீங்கள் சிபிஐ வந்து கவர்னர்கிட்ட போய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? மாநில அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாவிட்டால் சிபிஐ விசாரணைக்கு போக முடியாது. சிபிஐ விசாரணைக்கு அனுப்பக்கூடிய ஒரே அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்குத்தான் உண்டு. அதனால் நீங்கள் அந்த அந்த கோணத்தில் நீங்கள் வந்து பெட்டிஷனை கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமந்திரி ரகுபதி அவரெல்லாம் சட்டம் படித்தாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. இல்லை ஆந்திரா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தாரான்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கவுண்டர் பண்ணதுக்கு அது தப்பிச்சு போக நினச்சா சுடத்தான முடியும். ஒரு சட்டம் படித்தவர் இப்படி பேசுனா இவர் ஆந்திரா யூனிவர்சிட்டின்னு தான் அர்த்தம் ரகுபதி. அதாவது பொதுமக்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு கைதி தப்பி ஒன்றாக சுட முடியாது, சுட்டு கொல்ல முடியாது, அதுக்கு சட்டம் அனுமதிக்காது. ஒரு கைதியை நீங்கள் எப்போ சுடணும்னா உங்களை கொல்லுவதற்கு உங்களை தாக்குவதற்கு அவன் முயற்சித்தால் உங்களுக்கு அப்போ அடி இருக்கணும், காயம் இருக்கணும், இப்போ துப்பாக்கி இது உங்கள் மேலே பாஞ்சிருக்கணும், இல்லை பெரிய காயங்கள் இருக்கும். முன்னாடி எல்லாம் என்கவுண்டர் பண்ணால் அந்த இன்ஸ்பெக்டர் கையில் கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பார். ஏன் சட்டப்படி இல்லைன்னா அது கொலையாக வந்துடும். ஓடி போயிட்டான்னு சுட்டுனேன்னா நான் போலீஸ்காரங்க எல்லாமே கஸ்டடியில் இருக்கணும், ஓடுறான்னு சுட்டுருவாங்களே. அதனால் சட்டம் அதுக்கு அனுமதிக்காது. ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்னு இருக்குது நம்ம சட்டத்தில், குற்றச்சட்டத்தில், இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்டத்தில் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ், தன்னை பாதுகாத்து கொள்ள அந்த வந்து தாக்குதலை காவல்துறை தொடுக்கலாம். தன்னை பாதுகாத்து கொள்ள இவங்க தொடுக்கிறாங்கன்னா யாருக்கும் காயம் இல்லையே, அப்போ ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது வராது. அப்போ சுடப்பட்ட அதிகாரிகள்லாம் ஜெயிலுக்கு போகணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த என்கவுண்டரை தப்பாக பயன்படுத்தியிருக்கீங்க சட்டத்துக்கு எதிராக. சட்ட அமைச்சர்னு சொல்கிறவர்கள் சட்டத்தின் அரிச்சுவடியே தெரியல. தப்பிச்சு ஓடினா சுட்டு கொள்ளாமல் தப்பிச்சு ஓடினா சுடலாம், தப்பிச்சு ஓடினா சுட்டு கொண்டுருவீங்களா? அதைத்தான் கேட்குறேன். இதுக்கிடையில் அவர் மீது குண்டர்கள் சட்டம் போடப்படும்னு கமிஷனர் சொல்லியிருக்கார். அருண் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்மந்தப்பட்டவர்கள் மீது குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள். காவல்துறையே இதைத்தான் சொல்கிறேன். காவல்துறை எனக்கு புரியலை. ஒரு கொலை வழக்கெல்லாம் நம்முடைய இந்திய குற்ற நடைமுறை சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா 90 நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சிடணும். தாக்கல் செஞ்சுட்டா குற்றவாளிகள் வெளியில் வர முடியாது. காவல்துறை எந்த வழக்கிலையுமே 90 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாமல் குண்டர்கள் சட்டம் அப்படின்னு போட்டால் 1 வருஷம் குண்டர்கள் சட்டத்தில் இருப்பாங்க. அப்போ 1 வருஷம் வரை நீங்கள் இது போட மாட்டீங்க, சார்ஜ் ஷீட்டு போட மாட்டீங்க, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய மாட்டீங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் சாட்சிகள் மறைஞ்சிடுவாங்க, சில சாட்சிகள் செத்து போயிடுவான், இதெல்லாம் பண்ணுவான், அந்த கேஸே உருப்படாமல் போயிடும்.
அதனால் கேஸ் உருப்படாமல் போகிறதுக்கு முக்கால்வாசி காரணம் போலீஸுடைய தாமதம் தான். 90 நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறத விட்டுட்டு அவனை தூக்கி கூண்டாசனை போட்டு 1 வருஷம் 2 வருஷம்னு தள்ளிட்டு போனீங்கன்னா குற்றவாளிகளை எப்படி தண்டிக்க முடியும்? அதனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், 90 நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை போடுங்க. எதுக்கு குண்டர்கள் சட்டம்? குண்டர்கள் சட்டம் இப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, சவுக்கு சங்கர் விஷயமா. சவுக்கு சங்கருக்கு வந்து குண்டர்கள் சட்டத்தில் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம உயர்நீதிமன்றம் கைகழுவிட்டு போயிட்டாங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், உயர்நீதிமன்றத்தில் எவ்வளவு திறமையான நீதிபதிகள் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க அனாவசியமாக என்ன போட்டிருக்காங்க, குண்டர்கள் சட்டத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றம் ஆட்கொணர்வு மனு போட்டிருக்காங்க. அது எப்படி முன்னாடியே அதை கொண்டு வந்தீங்க? சீனியாரிட்டி படி கொண்டு வாங்க. சீனியாரிட்டி படி 10 மாதம் ஆகுமே, அதுக்குள்ளே அவன் தேர்ந்துமுறாங்க. கேள்வி கூத்து இல்லையா? உயர்நீதிமன்றத்துக்கு அசிங்கம் இல்லையா? ஒரு இதுக்கு வந்து இந்த இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு எப்படி வந்தது? சுப்ரீம் கோர்ட்டு உடனே எடுக்கிறாங்களே இந்த மாதிரி குண்டர்கள் சட்டத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தனி மனிதனுக்குரிய இது வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சுப்ரீம் கோர்ட்டு அதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க. தப்பு அதாவது சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் குண்டர்கள் சட்டத்தில் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டு உடனே எடுக்கிறாங்க. ஆனால் அதே இது ஹைகோர்ட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்களே. நம்பர் படி சீனியாரிட்டி படி வரணுமா? எல்லா கேஸும் குமிஞ்சு கிடக்கு. 10 மாதம் 11 மாதம் ஆகி நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணி என்ன அர்த்தம்? என்ன அது என்ன பயன்? எல்லாம் காரித்து போவாங்க. அப்போ நீதிமன்றத்துக்குரிய மதிப்பே போயிருமே, மாண்பே போயிருமே. ஏன் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் உயர் நீதிமன்றத்துக்கு கேள்வி. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் 130-140 கோடி மக்களுக்கு ஒரே ஒரு உச்ச நீதிமன்றம் தான். நீங்கள் வெறும் தமிழ்நாட்டில் பாதிக்கு தான் சென்னை உயர் நீதிமன்றம், மதுரைக்கெல்லாம் தனி இது. அப்போ நீங்கள் விசாரணையை ஒழுங்காக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல. சவுக்கு சங்கரத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் சரி அவன் செஞ்சது தான் தப்பு, எவ்வளோ நாளைக்கு உள்ளே வைப்பீங்க? இடைக்கால ஜாமீன் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. என்ன தேசத்துக்கு எதிராக எதுவும் பண்ணிட்டார் அவருன்னு கேட்குறாங்க. சும்மா உங்களை தானே திட்டினாரு. உடனே அப்போ என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட், தேசத்துக்கு எதிராக பண்ணால் தான் குண்டர்கள் சட்டத்தில் போகணும். ஸ்டாலினுக்கு எதிராக பேசினா குண்டர்கள் சட்டம், உதயநிதிக்கு எதிராக பேசினா குண்டர்கள் சட்டம். இப்படி இருந்தீங்கன்னா நாடு குட்டிச்சவர் ஆயிரும். ஸ்டாலின் குட்டிச்சவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டு கேட்குற கேள்விக்கு ஸ்டாலின் பதில் சொல்லுங்கள். பதில் வந்து காவல்துறை போடாதீங்க, ஸ்டாலின் அவர்கள் தான் அதை போட சொன்னார் அப்படின்னு சொல்லி அவரை பதில் கொடுக்க சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் தான் அதை கொடுத்தாருன்னு தெரிஞ்சு அவரை கூப்பிட்டு உங்கள் எதிரிகள் எல்லாம் ஏன் அப்படி குண்டர்கள் சட்டத்தில் போடுறீங்க, சட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு ஸ்டாலினை பார்த்து கேளுங்க. அவங்க அப்பாவை பற்றி பேசுனா குண்டர்கள் சட்டம், இவரை பற்றி பேசுனா, இவர் பையனை பற்றி பேசுனா தான் ரொம்ப கோபம் வருது. எனக்கு சில விஷயங்கள் வருது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பையனை பற்றி பேசக்கூடாதான். என்ன அநியாயம்? பையன் தப்பு பண்ணாலும் பேசக்கூடாது. எப்படி அவருடைய வேதாந்தம் அப்பாவை பற்றியும் பேசக்கூடாதான், கோமரமா அவருக்கு, அவரை பற்றியும் பேசக்கூடாது. அது எப்படி ஊடகங்களில் எப்படி பேசுவாங்க, எப்படி ஊடகத்தை நடத்துவாங்க? எனக்கே இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன், என்ன நடக்குதோ அதை மக்களுக்கு சொல்லுவோம். நீ கைது பண்ணுறியா, ஜெயிலுக்கு போட்டுறியா, போடுங்க. அதை பற்றி எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் இது நடத்த முடியுமா? நான் எவ்வளோ பேரை பார்த்தாலும் ஸ்டாலின் மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தாலும் நாங்கள் என்ன, நீங்கள் என்ன பிடிச்சி உள்ளே இது பண்ணிட்டீங்கன்னா விட்டுருவோமா உங்களை? நாங்கள் அதுக்கப்புறம் எங்களுடைய இது இருக்குல்ல, சட்டப்படி எங்களுடைய விஷயங்கள் நாங்கள் எதை தோண்டணுங்கிறது எங்களுக்கும் தெரியுமில்ல. ஒரு ஊடகமாக நாங்கள் பேசுகிறதுக்கு யாரை கட்டுப்பாடு விதிப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கு வந்து அக்கறை இருக்குது? ஊடகங்கிறது ஒரு தூண். அதை கட்டுப்படுத்துவதற்கு ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ அது இல்லை. பணம் கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பேசாமல் இருக்கிறவங்க இருந்துட்டு போகிறான். பணத்தை வாங்க மாட்டேன், மனசாட்சிப்படி பேசுவேன்னு பேசுனா அதை குறுக்கிடுவதற்கு நீங்கள் யார்? இதைத்தான் படிக்கிறாங்க. அந்த இப்போ எல்லாரையும் குண்டர்கள் சட்டத்தில் சரியான சவுக்கடி கொடுத்துருக்கிறது உச்ச நீதிமன்றம். அதனால் சொல்கிறேன், காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், இந்த குண்டர்கள் சட்டங்கள்லாம் கண்டபடி போடாதீங்க. மனசை நீங்கள் நாளைக்கு பதில் சொல்லணும். ஒன்றுமே தப்பு பண்ணாதவன்ல ஜெயிலுக்கு அனுப்பின அந்த பாவத்தை அந்த காவல்துறை அதிகாரிகளும் அவர்கள் குடும்பமும் ஏற்க வேண்டும்.